வணக்கம் ஜென்சி பேங்கர்ஸ். காலேஜ் முடிஞ்சது, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஐடி ஜாப்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பேங்கிங் செக்டாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பேங்கிங்கான ஃபவுண்டேஷனை கொடுக்கறதுக்காக தான் நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் ஜூன் 7th பேங்கிங் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பேங்க்ல ஒரு டாப் போஸ்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு குவான்ஸ் பேஸ் கேம் சீரீஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்கில் சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். On selling 15 balls at ₹400, there is a loss equal to cost price of 5 balls. The cost price of ball is ன்னு கேட்குறாங்க. சரியா? 15 balls-ஐ ₹400 செல் பண்ணுறாங்க. அப்போ லாஸ் எவ்வளோ வருது? 5 balls-க்கான காஸ்ட் ப்ரைஸ் வருது. சரிங்களா? 5 balls-க்கான காஸ்ட் ப்ரைஸ் வருது. அப்போ டோட்டலாக 15 balls செல் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் 5 balls என்னது? லாஸா? அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் எத்தனை பாலுக்கான தான் கிடைச்சிருக்கும்? 10 பாலுக்கு தானே கிடைச்சிருக்கும். அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ பாலுக்கு தான் கிடைச்சிருக்கும்? 10 பால்ஸுக்கு தான் கிடைச்சிருக்கும். சரிங்களா? அந்த அமௌண்ட் தான் எவ்வளவு? 400. சரிங்களா? 15 பால்ஸை செல் பண்ணுறாங்க. அப்போ 5 பால்ஸுக்கான லாஸ் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லாஸ் வருதுன்னா 5 பால்ஸுக்கான அமௌண்ட் வரலன்னு அர்த்தம். சரிங்களா? 5 பால்ஸுக்கான அமௌண்ட் வரல. அப்போ வந்த அமௌண்ட்டு இந்த 10 பால்ஸுக்கான அமௌண்ட் தான் வந்திருக்குது. சரிங்களா? அப்போது வந்த அமௌண்ட் எவ்வளவு? 400. அது எத்தனை பாலுக்கானது? 10 பாலுக்கானது. இப்போ நமக்கு ஒரு பாலுக்கான காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஜீரோ போயிடுமா? அப்போ ஒரு பாலுக்கான காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? ₹40. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A shopkeeper sold an article for ₹540 and earned a profit of 20%. Had the shopkeeper sold the same article after giving a cashback of ₹X on the selling price, he would have still earned a profit of 100 by 9%. Find the value of எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் ஒரு ஷாப்கீப்பர் ஒரு ஆர்டிக்கலை எவ்வளோக்கு செல் பண்ணுறாரு? 540க்கு செல் பண்ணுறாரு. சரிங்களா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 540. ரைட். 540ங்கிறது செல்லிங் ப்ரைஸ். அப்போ ப்ராஃபிட் அவருக்கு எவ்வளோ கிடைக்குது? 20% ப்ராஃபிட் கிடைக்குதா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100% இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும்? 120 இருந்திருக்குமா? அப்போ 100 120 என்ன ரேஷியோ வரும்? 5:6ன்னு வருமா? 5:6ன்னு வருமா? அப்போ காஸ்ட் ப்ரைஸு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். சரியா? காஸ்ட் ப்ரைஸு எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். 6 தான் 540. 6 தான் 540. அப்போ 5 என்ன வரும்? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 90 வருமா? அப்போ 1ஓட வேல்யூ 90 வரும். அப்போ 5ஓட வேல்யூ என்ன வரும்? 415 வரும். சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸு 415 வரும். இப்போ இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. இந்த மெத்தடில் இதை செல் பண்ணாமல் கேஷ்பேக் கொடுக்காரு. அப்போது ₹X வந்து என்ன பண்ணுறாரு? கேஷ்பேக் கொடுத்துட்டு செல் பண்ணுறாரு. அப்போ ஒரு செல்லிங் ப்ரைஸ் வருமா? அந்த 540லேருந்து அந்த கேஷ்பேக்கை மைனஸ் பண்ணிட்டா ஒரு செல்லிங் ப்ரைஸ் வரும். ரைட். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது? அப்போ ப்ராஃபிட் வந்து 1/9 கிடைக்குது. சரிங்களா? 1/9 வந்து ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும்? 9 இருந்திருக்கும். 1/9 ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும்? 10 இருந்திருக்கும். சரியா? இதில் காஸ்ட் ப்ரைஸ் சேஞ்சே ஆகலையா? செல்லிங் ப்ரைஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இனிஷியலாக இருக்கிற செல்லிங் ப்ரைஸ்லேருந்து ஒரு ₹X என்ன பண்ணுறாங்க? கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அப்போது அந்த இனிஷியல் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் வந்துடும். ரைட்டா? ரைட். ஆனால் காஸ்ட் ப்ரைஸில் எந்த சேஞ்சுமே ஆகலையா? இதே காஸ்ட் ப்ரைஸ் தானே இங்கே இருந்திருக்கும். 415. சரியா? இதே காஸ்ட் ப்ரைஸ் தான் இங்கே இருக்கும். இப்போது 9 தான் என்னது? அந்த 450. 10 எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போது அந்த கேஷ்பேக் அப்புறம் இருக்க செல்லிங் ப்ரைஸ் வந்துடும். சரிங்களா? 9 தான் 450னா 10 எவ்வளோ வரும்? 500ன்னு வரும். சரிங்களா? 10 வந்து 500ன்னு வரும். ரைட். அப்போது இனிஷியலாக 540ன்னு ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. சரிங்களா? இனிஷியலாக 540ன்னு ஒரு செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. எக்ஸுங்கிற ஒரு கேஷ்பேக் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? 500ன்னு ஆகுது. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்ன? இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தானே. அந்த எக்ஸோட வேல்யூ என்ன? ₹40. சரிங்களா? அந்த எக்ஸோட வேல்யூ என்ன? ₹40. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The difference in discounts between two successive discounts of 8% each and a single discount of 16% on ₹2000 isன்னு சொல்கிறாங்க. சரியா? 8% ரெண்டு தடவை சக்சஸிவ் டைமில் கொடுக்குறாங்க. அப்போ 8ன்னு சொல்லி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ரைட்டா? அதுக்கு பதிலாக சிங்கிளாக ஒரே டைமில் 16% கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு டிஸ்கவுண்ட்க்கு ஒரு டிஃபரன்ஸ் வரும் இல்லையா? அந்த டிஃபரன்ஸு 2000ல் எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். சக்சஸிவாக 2 டைம்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு -8 கொடுத்துருப்பாங்க. செகண்ட் டைம் ஒரு -8 கொடுத்துருப்பாங்களா? அப்போது தேர்டுக்கான அந்த சிம்பிள் ப்ளஸ்ஸா மைனஸா? மைனஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ என்ன பண்ணணும்? ப்ளஸ் தான் போடணும். ரைட்டா? அடுத்து 8 × 8 போடணுமா? 64 divided by 100. சரியா? 64 divided by 100. -8 -8 -16 வந்துருமா?
அடுத்து இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுருணும். இந்த 2 ஜீரோக்கு 2 டிஜிட் சொல்லி டாட் வச்சுக்கணும். அப்போ என்ன போடணும் 0.64 வரும். 0.64 மைனஸ் 16 ப்ளஸ் 0.64 என்ன வரும் 15.36 வருமா 15.36. இது வந்து 2 times 8 டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஓவரால் டிஸ்கவுண்ட் எவ்வளோ வருது 15.36 வருது. அதே சிங்கிள் டைம் 16 கொடுத்துட்டாங்கன்னா 16 இருக்கும் சரிங்களா. 16 என்ன இருக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும் சரிங்களா. இப்போ 2 times 8 கொடுத்தா 15.36 வருது. ஒரே டைம் 16 கொடுத்தாங்கன்னா 16 இருக்கும் சரிங்களா. ரைட், இப்போ இது ரெண்டுக்குமான டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அது 2000ல எவ்வளோ வேல்யூ வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னது 0.64 0.64% டிவைட் பை 100 இன்ட்டு என்ன பண்ணணும் 2000. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடுமா, இந்த ஒரு ஜீரோக்கு 6.4 வந்துடும் சரிங்களா. 6.4 வந்துடும். இந்த 2 இங்கே மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 2 × 6.4 என்ன வரும் 12.8 வரும் சரிங்களா. 12.8 வரும். 12.8 தேர்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம 4th கொஸ்டின் பார்க்கலாம். A shopkeeper sold his article at cost price, but he uses false weight and gives 400 grams instead of 600 grams. Find his loss of profit percentage ன்னு கேட்குறாங்க சரியா. ஸோ இது என்ன பண்ணுறாருன்னா, இதுலேயும் நம்ம ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சம் பார்த்தோம். காஸ்ட் ப்ரைஸுக்கு செல் பண்ணுறதா சொல்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு 600 கிராம்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல 400 கிராம்ஸ் தான் கொடுக்காரு சரியா. 600 கிராம்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல 400 கிராம்ஸ் தான் கொடுக்காரு. அப்போது அவர் கொடுக்க வேண்டியது எவ்வளவு 600 கிராம்ஸா, கொடுத்தது எவ்வளவு 400 கிராம்ஸ் தான். அப்போ இந்த 400 கிராம்ஸுங்கிறது தான் என்னது காஸ்ட் ப்ரைஸ். ரிமைனிங் உள்ளது ப்ராஃபிட்டாக வந்துருமா அவருக்கு. அப்போ அந்த ரிமைனிங் 200 கிராம்ஸுங்கிறது என்னது ப்ராஃபிட் சரியா. இப்போ நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. நமக்கு ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும் ப்ராஃபிட்கான வேல்யூ நியூமரேட்டரில் போடணும் 200, காஸ்ட் ப்ரைஸு டினாமினேட்டரில் போடணும் 400 × 100. இங்கே 1/2 வந்துருமா. அப்போ 2னா இங்கே என்ன வந்துடும் 15 வந்துடும் சரிங்களா. 15 வந்துடும். இப்போ 50% என்னது இதில் ப்ராஃபிட். அடுத்து நம்ம 5th கொஸ்டின் பார்க்கலாம். Sum of cost price of 2 cows is rupees 39,000. Both the cows are sold at a profit of 20% and 40% respectively, with their selling price being the same. What is the difference of cost price of both the cows ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 2 கவ் இருக்கு, அதோட காஸ்ட் ப்ரைஸ் அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது 39,000 வருது. ரைட், அதில் ஒரு கவ் என்ன பண்ணுறாரு 20% ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறாரு. இன்னொரு கவ் என்ன பண்ணுறாரு 40% ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறாரு. ரைட், அடுத்தது அவங்க அந்த 2 கவுஸோட செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்குது சேமாக இருக்குது சரிங்களா. செல்லிங் ப்ரைஸ் வந்து சேமாக இருக்குது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் போத் கவுஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா. 2 காஸ்ட் ப்ரைஸ்க்கான 2 கவுஸோட காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ரைட், இப்போ ஃபஸ்ட்டு கவ் 20% ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறாங்களா, அப்போ 100 காஸ்ட் ப்ரைஸாக இருந்தால் 120 செல்லிங் ப்ரைஸாக இருக்குமா. அப்போ 100 120 என்ன ரேஷியோ வரும் 5:6 வரும். ரைட், அடுத்து செகண்ட் கவ் 40% என்ன பண்ணுறாரு ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறாரா. அப்போ அதுக்கு 100 வந்து காஸ்ட் ப்ரைஸாக இருந்தால் 140 வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கும் சரியா. 100 வந்து காஸ்ட் ப்ரைஸ்னா 140 செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். அப்போ என்ன ரேஷியோ வரும் 5:7 ரேஷியோ வருமா. 5:7 ரேஷியோ வரும். ரைட், இப்போது 2 செல்லிங் ப்ரைஸுமே ஈக்குவலா, 2 செல்லிங் ப்ரைஸுமே ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்களா. அப்போது இது ரெண்டுக்கும் காமனாக உள்ள ஒரு நம்பர் தானே வரணும். அப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்துரும் சரிங்களா. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும் 6 × 7 என்ன வரும் 42. அப்போது 42வோட மல்டிப்புளாக வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸ் அஸ்யூம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்படியே சால்வ் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக சால்வ் ஆகும் சரியா. அப்போ 42வோட மல்டிப்ளா ஜஸ்ட் 10ஓட மல்டிப்ளா எடுத்துக்கலாம். செல்லிங் ப்ரைஸை காமனாக எப்படி எடுத்துக்கலாம் 420xன்னு எடுத்துக்கலாம் சரியா. 42வோட மல்டிப்ளா தான் எடுக்கணும். நம்ம ஜஸ்ட் ஒரு 10 மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 420xன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போது ரெண்டுக்குமே செல்லிங் ப்ரைஸ் சேம் தானே. அப்போது ஃபஸ்ட்டு கவுக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் 420 அப்படின்னா செகண்ட் கவுக்கு என்ன தான் வரும் 420xன்னு தான் வரும் சரியா. இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ரைட், இப்போ காஸ்ட் ப்ரைஸ் பார்க்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கவுக்கு என்ன ரேஷியோவில் இருக்குது 5:6 இருக்கா. ஃபர்ஸ்ட் கவுக்கு 5:6 இருக்கு. அப்போது இந்த 6 தான் 420னா 5 எவ்வளோன்னு பார்த்தா தான் ஃபர்ஸ்ட் கவோட காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும் சரிங்களா. 6 தான் 420. அப்போ 5 என்ன வரும் 6 தான் 420x அப்படின்னா ஒரு எக்ஸ் ஒன்னோட வேல்யூ என்ன வரும் 17 வருமா. 17 வரும். அப்போ 5 × 70 என்ன வரும்
350xன்னு வரும். அப்போ ஃபர்ஸ்ட் கவோட காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு 350x. அடுத்து செகண்ட் ரேஷியோ பாருங்க 5:7 இருக்கா, காஸ்ட் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் 5:7 இருக்கு. இப்போ இந்த 7 தான் 420xனா 5 எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும். சரிங்களா, 7 தான் 420x. அப்போ உன்னோட வேல்யூ என்ன வரும் 60xன்னு சொல்லி வரும். சரிங்களா, 60x. அப்போ 5 into 60x என்ன வரும் 300xன்னு சொல்லி வரும். சரிங்களா, 300xன்னு சொல்லி வரும். ரைட், நமக்கு இனிஷியலா காஸ்ட் பிரைஸோட டோட்டல் கொடுத்துருந்தாங்களா, காஸ்ட் பிரைஸோட சம் கொடுத்துருந்தாங்க. இங்கே காஸ்ட் பிரைஸோட சம் என்ன வரும் 350 + 300 என்ன வரும் 650 வருமா. 650x இதான் என்னது 39,000. சரியா, 650xங்கிறது தான் 39,000. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க டிஃபரன்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸஸ் கேட்குறாங்க. அப்போ 350x 300x டிஃபரன்ஸ் என்ன இருக்கு 50x இருக்கு. அப்போ 50xக்கான வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, 50xக்கான வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸ் கேன்சல் ஆகிடும், 0 போயிடும். 5ஆல் சால்வ் பண்ணால் இங்கே 13 வந்துடும். சரியா, 13ஆல் நாங்கள் சால்வ் பண்ணால் 39 இருக்கா, அப்போ 3 வரும். இந்த 3 0 அப்படியே போட்டுரும். சரிங்களா, 3 0 அப்படியே போட்டுரும். அப்போ என்ன வருது 3000 அப்படிங்கிறது தான் ஆன்சராக வருது. சரிங்களா, 3000 ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம 6th கொஸ்டின் பார்க்கலாம். The profit earned after selling an article for rupees 1,754 is the same as loss incurred after selling the article for rupees 1,492. What is the cost price of the article னு கேக்குறாங்க. ரைட்டா, 1,754க்கு செல் பண்ணும்போது என்ன ப்ராஃபிட் வருதோ அந்த ப்ராஃபிட் எதுக்கு ஈக்குவல் 1,492க்கு செல் பண்ணும்போது வர்ற லாஸ்க்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. சரியா, அப்போ என்ன பண்றாங்க மிடில் காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது 1,492க்கு செல் பண்றாங்க. இங்கே ஒரு லாஸ் வருது, அது எதுக்கு ஈக்குவல் இங்கே வர்ற ப்ராஃபிட்க்கு ஈக்குவல். எப்போ 1,754க்கு செல் பண்ணும்போது. சரியா, இந்த மாதிரி ஈக்குவலாக வருது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுக்குமே, அதாவது இந்த ரெண்டு செல்லிங் ப்ரைஸுக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 2xன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் எப்போவுமே. அந்த மாதிரி டயக்ராம் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறக்காக சொல்கிறது. நீங்கள் கொஞ்சம் இன்னும் டைம் எஃபிஷியண்ட்டாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு ஒரு செல்லிங் ப்ரைஸ் வந்து லாஸ் வருது, அந்த லாஸ் இன்னொரு செல்லிங் ப்ரைஸில் வர ப்ராஃபிட்க்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரெண்டு செல்லிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு செல்லிங் ப்ரைஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை வந்து நீங்க ஜஸ்ட் 2xன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா, 2xன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ரைட், இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன வரும் 262 வருமா, 262ன்னு வரும். ரைட்டா, 1,754லேருந்து 1,492 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 262 வரும். அதை நம்ம 2xன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 131. சரிங்களா, எக்ஸோட வேல்யூ என்ன வரும் 131. ஜஸ்ட் அந்த டயக்ராம் எதுவுமே போடாமல் நீங்கள் சால்வ் பண்ணணும்னா இனிஷியலாக என்ன எடுத்துக்கணும் 2xன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். 2xோட வேல்யூ என்னது அந்த ரெண்டு செல்லிங் ப்ரைஸுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். சரிங்களா, அந்த டிஃபரன்ஸை நம்ம 2xன்னு எடுத்துருக்கோம். அப்புறம் அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வந்துருச்சா, இது என்ன பண்ணணும் இருக்கிறதுலையே லீஸ்ட் செல்லிங் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதில் ஆட் பண்ணிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்துடும். அப்போது இந்த 131 இருக்கிறதுலையே அந்த லீஸ்ட் செல்லிங் ப்ரைஸில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வந்துடும் காஸ்ட் ப்ரைஸ் வந்துடும். இல்லை ஹையஸ்ட் செல்லிங் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்துடும். 131 மைனஸ் பண்ணிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்துடும். இங்கே ஆட் பண்ணால் என்ன வரும் 2 1 3யா 3 9 2 12 வரும். இங்கே 1 போட்டிங்கன்னா 1623 வருமா, 1623. இங்கேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 4ல் 1 போச்சுன்னா 3, 5ல் 3 போச்சுன்னா 2, 6 17 1 போச்சுன்னா 16. இங்கே என்ன வரும் 1623ன்னு வந்துருக்கு. சரிங்களா, அப்போது அந்த ஆர்டிகளோட காஸ்ட் ப்ரைஸ் என்னது 1623 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம 7th கொஸ்டின் பார்க்கலாம். A man gets a profit of 28% after allowing discount of 1/9%. Find how much percent the cost price should be increased to make this mark price ன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு என்ன கிடைக்குது ப்ராஃபிட் வந்து 28% கிடைக்குது. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் 100 இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும் 128 இருந்திருக்கும். ரைட், இப்போ டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 19 கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 19. அப்போது மார்க்கு ப்ரைஸ்லேருந்து தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. மார்க்கு ப்ரைஸ் வந்து 9 இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும் இதில் 19 போயிடுமா, அப்போ ரிமைனிங் 8ங்கிறது செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். சரியா, இப்போது இந்த 8 128 அப்படின்னா 9 எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும் மார்க்கு ப்ரைஸ் கிடச்சிருமா. 8 128 8ஆல் சால்வ் பண்ண என்ன ஆகும் 1 ரிமைனிங் 4 இருக்கும் 6. அப்போ உன்னோட வேல்யூ என்ன 6. அப்போ அந்த 9 16ஆல் மல்டிபிள் பண்ணணும். 9 16ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும் 1
144 சரி. அப்போ மார்க்கப் ப்ரைஸ் எவ்வளவு 144, காஸ்ட் ப்ரைஸ் 100, செல்லிங் ப்ரைஸ் 128, மார்க்கப் ப்ரைஸ் 144. இப்போ என்ன கேட்குறாங்க, how much percent the cost price should be increased to make this mark price ன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ எவ்வளவு மார்க்அப் வேல்யூ அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க சரிங்களா. மார்க்அப் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க ரைட்டா. சாரி, அதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ எவ்வளோ வேல்யூவில் இருக்கு 44 காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100, மார்க்அப் ப்ரைஸ் 144. அப்போ மார்க்அப் அந்த வேல்யூ என்னது 44 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்னது 100 இன்டூ 100 போடுமா. அப்போ 100 கேன்சல் ஆகிடும். எத்தனை பர்சன்டேஜ் 44% வந்து மார்க்அப் ஆகியிருக்கு ரைட்டா. 44%, தேர்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். A sold an articles at 10% loss on the cost price. He had bought it at a discount of 20% on the labeled price. What would have been the percentage loss had he bought it at the labeled price ன்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஏ வந்து ஒரு ஆர்டிக்கலை செல் பண்ணுறாங்க, 10% லாஸ்க்கு செல் பண்ணுறாங்க சரிங்களா. அவங்க எப்படி அந்த ஆர்டிக்கலை வாங்கியிருந்தாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு செல்லர் இருந்திருப்பார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு 20% டிஸ்கவுண்ட்டில் செல் பண்ணுறாரு சரிங்களா. அவர் 20% டிஸ்கவுண்ட்டில் செல் பண்ணுறாரு. அதை வாங்கி இவங்க என்ன பண்ணுறாங்க 10% லாஸு வந்து செல் பண்ணுறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அந்த 20% டிஸ்கவுண்ட்டில் வாங்கினாங்க இல்லையா, அப்படி வாங்காமல் அந்த லேபிள்டு ப்ரைஸ் அந்த அவரோட மார்க்கப் ப்ரைஸ்லேருந்தே வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, அப்படி வாங்கிட்டு இப்படி செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ லாஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கேட்குறாங்க சரியா. ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு செல்லர் இருந்திருப்பார் சரியா. இனிஷியலாக ஒரு செல்லர் இருந்திருப்பாரு, அவர் ஒரு மார்க்கப் ப்ரைஸ் வைக்காரு சரிங்களா. அவர் வந்து ஒரு மார்க்கப் ப்ரைஸ் வைக்காரு, எவ்வளோன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதை வந்து 100x எடுத்துக்கிறோம் சரியா. அதை வந்து 100x எடுத்துக்கிறோம் ரைட். அதுலேருந்து அவர் எவ்வளோக்கு செல் பண்ணுறாரு 20% டிஸ்கவுண்ட்டுக்கு செல் பண்ணுறாரா. அப்போ இதில் 20% போச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கும் 80xன்னு வருமா. 80xன்னு வரும். இந்த 80xங்கிறது இந்த செல்லரை பொறுத்தளவு செல்லிங் ப்ரைஸ் சரியா. இந்த செல்லரை பொறுத்தளவு இந்த 80xங்கிறது செல்லிங் ப்ரைஸ். இந்த 80x கொடுத்து யார் வாங்குறா, ஏ வாங்குறாரா. அப்போ ஏவை பொறுத்தளவு இது என்னது காஸ்ட் ப்ரைஸ். ஏக்கு இது காஸ்ட் ப்ரைஸு, அந்த செல்லருக்கு இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ரெண்டுமே ஈக்குவல் தான் சரியா. ஏக்கு இது காஸ்ட் ப்ரைஸு, அந்த செல்லருக்கு அது செல்லிங் ப்ரைஸ் ரைட். அடுத்து ஏ என்ன பண்ணுறாங்க, அதை இப்போ தான் ஃபர்ஸ்ட் லைனுக்கு வர்றோம். அடுத்து ஏ என்ன பண்ணுறாங்க 10% லாஸ்க்கு செல் பண்ணுறாங்களா. இதில் 10% எவ்வளவு 8ஆ. அப்போ 8 போயிடுச்சு அப்படின்னா 72x இருக்கும். இது செல்லிங் ப்ரைஸு. யாரோட செல்லிங் ப்ரைஸு, இந்த ஏவோட செல்லிங் ப்ரைஸ் சரியா. இது ஏவோட செல்லிங் ப்ரைஸ். அப்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக செல்லர் ஒரு மார்க்கப் ப்ரைஸ் வச்சுருக்காரு, அதில் 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து செல் பண்ணுறாரு. இது வந்து இந்த செல்லருக்கு செல்லிங் ப்ரைஸு. ஏ அதை வாங்குறாரு இல்லையா, அதனால் ஏக்கு வந்து இது காஸ்ட் ப்ரைஸ். ஏ அகைன் செல் பண்ணுறாங்க, அதை 10% லாஸ்ட்டில் செல் பண்ணுறாங்க. அப்போ ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன 80x. இதில் 10% எவ்வளோ பார்த்து தான் நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம், ஏன்னா லாஸ்ட் தானே. இதில் 10% 8. அப்போ அந்த 8 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 72xக்கு செல் பண்ணுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த செல்லர் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்காம சரிங்களா, டிஸ்கவுண்ட் கொடுக்காம அதே லேபிள்டு ப்ரைஸ் அந்த மார்க்கப் ப்ரைஸ்க்கே செல் பண்ணியிருந்தார் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு வந்திருக்கிற லாஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அப்போது இந்த செல்லர் டிஸ்கவுண்ட் கொடுக்காம, டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால 80x வருதா, டிஸ்கவுண்ட் கொடுக்காம அவரோட மார்க்கப் ப்ரைஸில் செல் பண்ணியிருந்தாருன்னா இங்கே செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும், இதே 100x தானே இருந்திருக்கும் சரிங்களா. டிஸ்கவுண்ட் வந்து 20% கொடுத்ததுனால 80x இருக்கு. டிஸ்கவுண்ட் கொடுக்காம அதே மார்க்கப் ப்ரைஸில் செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும் 100x இருந்திருக்கும். இந்த 100x என்னது, அதே இது அந்த செல்லருக்கு அது செல்லிங் ப்ரைஸு, ஏக்கு இது காஸ்ட் ப்ரைஸ் சரிங்களா. செல்லருக்கு செல்லிங் ப்ரைஸு, ஏக்கு இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் சரியா. இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன, எந்த சேஞ்சஸுமே ஆகலையா, 72x இருக்கா, 72x இருக்கு. இப்போ ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் 100x, ஏவோட செல்லிங் ப்ரைஸ் 72x. இப்போ ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு பார்த்தா லாஸ் தானே, லாஸ் தான் ஆயிருக்கு. எவ்வளோ ஆயிருக்கு 28. நமக்கு என்ன கேட்குறாங்க பர்சன்டேஜ் லாஸ் கேட்குறாங்க சரியா. அப்போ 28x வந்து லாஸ்க்கான வேல்யூ டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு, இப்போ 100x இன்டூ 100 போடணுமா. 100க்கு 100க்கு போயிடும், எக்ஸுக்கு எக்ஸுக்கு போயிடும். அப்போ நெட் என்ன இருக்குது 28. அப்போ 28% என்னது இந்த டிரான்சாக்ஷனில் அவருக்கு லாஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம 9th கொஸ்டின் பார்க்கலாம். நரேஷ் purchased a TV set for rupees 11,250 after get discount of 10% on the labeled price. He spent rupees 115
on transport and rupees 800 on installation. At what price the TV be sold so that the profit earned have been 15% சொல்றாங்க. சரியா? இப்போ நரேஷ் வந்து டிவியை பர்ச்சேஸ் பண்றாரா? எவ்வளவு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாரு? 11,250. ரைட். அடுத்தது அது டிஸ்கவுண்ட்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கதா சொல்றாங்க. ரைட்டா? அடுத்தது என்ன சொல்றாங்க? He spent rupees 150 for transport and rupees 800 for installation. சரிங்களா? அப்போ அடிஷனலா கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்றாரு. ரைட். இப்போ இந்த ஒரு செம்ல இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். இப்போ 11,250 இருக்கு இல்லையா? 11,250 நரேஷ் என்ன பண்ணிருக்காரு? இதை பை பண்ணிருக்காரு இந்த அமௌண்ட் கொடுத்து. அப்போ நரேஷ்க்கு இது என்னது? காஸ்ட் பிரைஸ். ஒருத்தர் செல் பண்ணிருக்காரு இல்லையா? அந்த செல்லருக்கு இது என்னது? செல்லிங் பிரைஸ். சரியா? நரேஷ்க்கு இது காஸ்ட் பிரைஸ், அந்த செல்லருக்கு இது செல்லிங் பிரைஸ். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? இப்போ இந்த அடிஷனலா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க இல்லையா? அடிஷனலா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்கல்ல, அப்போ அந்த காஸ்ட் பிரைஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நரேஷ் வந்து எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு? 11,250 கொடுத்து அந்த டிவியை வாங்கியிருக்காரு. வாங்கிட்டு என்ன பண்றாரு? 150 ருபீஸ் என்ன பண்றாரு? டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றாரு. 800 ருபீஸ் என்ன பண்றாரு? அதோட இன்ஸ்டாலேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்றாரு. சரிங்களா? அப்போ 11,250 இதை 150 ஆட் பண்ணா 11,400 பிளஸ் 800 ஆட் பண்ணீங்கன்னா 12,200 வந்துருமா? 12,200. அப்போ அந்த டிவிக்கான அமௌண்ட்டு, அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான அமௌண்ட்டு ப்ளஸ் அந்த இன்ஸ்டாலேஷனுக்கான அமௌண்ட், இது மூணுமே நரேஷ் தான் பே பண்ணியிருப்பாரா? இப்போ நரேஷோட காஸ்ட் ப்ரைஸ் மாறும். சரிங்களா? நரேஷோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவா மாறும்? 12,200 மாறும். இதுதான் என்னது? நரேஷோட காஸ்ட் ப்ரைஸ். அப்போ இது நரேஷோட காஸ்ட் பிரைஸ் அப்படின்னா இது அங்கே செல்லிங் பிரைஸாக இருக்கணுமா அப்படின்னா இருக்காது. சரிங்களா? செல்லிங் பிரைஸ் எவ்வளோதான்? அதே 11,250 தான். இப்போ இந்த செல்லரை பொறுத்தளவு செல்லிங் பிரைஸுங்கிறது 11,250 தான், அது மாறாது. சரிங்களா? ஆனால் காஸ்ட் பிரைஸ் வந்து மாறிட்டே இருக்கும். எதனால மாறும்? ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்கு அடிஷனலாக ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டு, பேக்கேஜ், ஏதாவது ரிப்பேர் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறது, சரிங்களா, இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷனு, இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா காஸ்ட் பிரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். எப்பவுமே ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குன்னா ஒருத்தரோட செல்லிங் பிரைஸ் தான் என்னவா இருக்கும்? இன்னொருத்தரோட காஸ்ட் பிரைஸாக இருக்கும். ஆனால் இந்த செல்லிங் பிரைஸ் சேஞ்சே ஆகாது. இதுதான் செல்லிங் பிரைஸ் அப்படின்னா அது ஃபிக்ஸ்டு தான். சரிங்களா? ஆனால் காஸ்ட் பிரைஸ் சேஞ்ச் ஆகும். எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இந்த ஐட்டம்லாம் சொன்னாங்க இல்லையா? டிரான்ஸ்போர்ட்டு, இன்ஸ்டாலேஷன், இது சொல்லாமல் இருந்தாங்கன்னா இதுதான் காஸ்ட் பிரைஸ். 11,250ங்கிறதா நரேஷ்க்கு காஸ்ட் பிரைஸ், அந்த செல்லருக்கு செல்லிங் பிரைஸ். சரியா? ஆனால் அடிஷனலாக டிரான்ஸ்போர்ட்டுக்கும் இன்ஸ்டாலேஷனுக்கும் ஸ்பெண்ட் பண்ணிட்டதுனால நரேஷோட காஸ்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். 12,200 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகிடும். ஆனால் செல்லிங் பிரைஸ் என்ன ஆகாது? இன்க்ரீஸ் ஆகுது. செல்லிங் பிரைஸ் இதுதான் செல்லிங் பிரைஸ். ஆனால் காஸ்ட் பிரைஸ் என்ன ஆயிடுச்சு? 12,200க்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரைட்டா? இனிமேல் இவர் அதை ப்ராஃபிட்டோ லாஸோ வச்சு செல் பண்ணார் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் இந்த 12,200லேருந்து தான் பார்க்கணும். அவர் அங்கே வாங்கினது 11,250க்கு தானே. அப்போ அங்கேருந்து தான் நம்ம காஸ்ட் பிரைஸாக எடுத்துக்கிட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜோ லாஸ் பர்சன்டேஜோ பார்க்கணும்னு இருக்கக்கூடாது. சரிங்களா? ரைட். இப்போ என்ன கேட்குறாங்க? இப்போ ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணணும்? 15% ப்ராஃபிட்டில் செல் பண்ணணும். அப்படி செல் பண்ணும்போது வரக்கூடிய செல்லிங் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம காஸ்ட் பிரைஸ் என்னது? 12,200. 12,200 15% ப்ராஃபிட் வைக்கணுமா? அப்போ செல்லிங் பிரைஸ் என்ன ஆகிடும்? 115 ஆகிடுமா? 115 டிவைட் பை 100 ஆகிடும். சரியா? இப்போ இங்கே 2 0க்கு இந்த 2 0 போயிடுமா? அப்போ 122 இன் 115. 122 இன்ட்டு 115. இதை 3 ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம்? 100ன்னு எடுத்துக்கலாம், ப்ளஸ் 10 ப்ளஸ் 5ன்னு எடுத்துக்கலாமா? 100 ப்ளஸ் 10 ப்ளஸ் 5 இது 3 ஆட் பண்ண என்ன வந்துடும்? 115 வந்துருமா? அப்போ 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். 100ஆல் மல்டிபிள் பண்ண என்ன அர்த்தம்? அந்த நம்பரை அப்படியே போட்டுட்டு 2 0 மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கணும். அப்போ 122 2 0 போட்டிங்கன்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணியாச்சு. 10ஆல் மல்டிபிள் பண்ண என்ன பண்ணணும்? அதே நம்பரை அப்படியே போட்டு ஒரு 0 மட்டும் எண்டில் போடணும். அப்போது 122 ஒரு 0 போட்டு. சரியா? இப்போ 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 10ல் பாதி தானே 5, இந்த 10ல் பாதி தானே இந்த 5. அப்போ 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வேல்யூ வந்துச்சோ அதில் அப்படியே ஹாஃப் தானே வந்திருக்கும். 12 20ன்னு வந்திருக்கா? அப்போ என்ன வரும்? 6 10ன்னு வரும். சரிங்களா? 6 10ன்னு வரும். 0 இங்கே 3 இங்கே 10 வரும். அப்போ 0 போட்டு 1 போட்டாச்சு. 4 1. அப்போ 14,030 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? 14,030. செகண்ட் ஆப்ஷன் 14,030. அடுத்தது 10th கொஸ்டின். இந்த 10th கொஸ்டினை ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கங்க. ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குவான்ட்ஸ் பேஸ் கேம் சீரீஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதே சீரீஸில் நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்து அதில் உள்ள சம்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.